குட் மார்னிங். இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். நம்ம வெளிக்குள்ள மாணவர்களுக்காக மணற்கேணி அப்படிங்கிற ஒரு கல்வி இணையதளத்தை மாநில அரசு தொடங்கி இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பாடங்கள் இருக்கு இல்லையா, அதை வீடியோ வடிவத்துல அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு இருக்கு. இங்கதான் நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா போய் பதிவு பண்ணிக்கணும். அது காப்புரிமை வாங்கணும். அந்த காப்புரிமை வாங்குறதுல கடந்த ஆண்டுல மட்டும் தமிழ்நாட்டில இருந்து 7686 விண்ணப்பங்கள் அங்க பதிவாயிருக்கு இந்த அமைப்புகிட்ட. நாட்டிலேயே தமிழ்நாடுதான் முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயம். கொஞ்சம் வருத்தமான செய்தி ஒன்றையும் பார்ப்போமே. மார்பக புற்றுநோய்ல அதிகமான எண்ணிக்கை, இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கை தமிழ்நாட்டில தான் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற மாநிலங்களை விட இங்க புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாரும் இப்ப அனுபவிச்சுருப்பீங்க. நல்ல வெயில் ஆரம்பிச்சிருக்கு, சூடு கூடியிருக்கு. நேற்றைக்கு ஒரு 3 இடங்கள்ல பதிவான வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஈரோடு, இன்னொன்று மதுரை விமான நிலையம், கரூர்ல பரமத்தி. இந்த 3 இடங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 100 ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமான வெப்பநிலை, அதாவது 38 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பநிலை இப்பயே பதிவாயிருக்கு. இங்கன்னு இல்லைங்க, பக்கத்து மாநிலம் கேரளாலையும் சூடு அதிகமாயிருக்கு. எப்பயுமே அவங்க இன்னும் ஒரு புதுமையை அறிமுகப்படுத்துறதுல முன்னணியில இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு பெல்லு, வாட்டர் பெல், தண்ணீர் மணி அடிக்கிறாங்களாம். அப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு இடைவேளை, 5 நிமிட இடைவேளையில அவங்க தண்ணி குடிச்சுக்கொள்ளுமா. அதாவது இந்த சூட்டை தணிப்பதற்காக, அதுல இருந்து மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு ஏற்பாடா அங்க இருக்கக்கூடிய கேரள கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்திங்க, கிருஷ்ணகிரியில இந்த பருவ காலத்துல பிரசவங்கள் அது குறைச்சிருக்குன்னு ஒரு தகவல் நமக்கு ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு செய்தியாது வந்திருக்கு. அதாவது டீனேஜ்லயே கர்ப்பமாகிறது அது குறைஞ்சிருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, சுகாதார நல மையங்கள்ல பிரசவங்கள் நடக்கிறது அதிகமா இருக்கு. இப்ப நீங்க கடந்த ஆண்டுல 30,000 பிரசவங்கள் சுகாதார நல மையங்கள்ல நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1% இல்ல 2% மட்டும்தான் அங்க டீனேஜ்ல உள்ளவங்களுக்கான பிரசவங்களா அது இருந்தது. ஒரு பெரிய முன்னேற்றம் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப மக்களவைக்கான தேர்தல் வரப்போகுது, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அதற்கான ஏற்பாடுகள் பற்றி விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அதிகாரிகளோடு, அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு அவர் ஆலோசனை நடத்துறாரு. ரொம்ப நாளா விவாதிக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயங்க. அதாவது எப்படின்னா, தேர்வு எழுதும் போது புத்தகங்களை பார்த்தே தேர்வு எழுதுவது சில நாடுகள்ல இருக்கு. அதை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் நமக்கு வந்திருக்கு. 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பார்த்து தேர்வு எழுதும் முறைய சிபிஎஸ்இ, அதாவது மத்திய கல்வி வாரியம் இத அறிமுகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இதை சோதித்து பார்ப்பதற்கான தேர்வுகள்ல நடத்த போறாங்க. நிச்சயமா 2 வகையான கருத்துக்கள் வரும். இது சரியான ஒரு கருத்துக்கள் வரும், இல்ல இது தப்புன்னு கருத்தும் வரும். இதெல்லாம் நாம அதாவது பொதுவா இந்த பார்த்து எழுதுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மாணவருடைய புரிதலை சோதிப்பது. புக்ல என்ன இருக்கோ அதை சோதிப்பதுங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இன்னொன்று, பாடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை புரிஞ்சுக்காரா இல்லையா, கேள்வி அப்படி இருக்கும். நேரடி கேள்வியா இல்லாம புரிஞ்சுக்காரா இல்லையாங்கிற கேள்வி அது இருக்கும். அப்படின்னா இது இன்னும் முதல்ல வரும்போது வரும். அப்புறம் அதை செழுமைப்படுத்த வேண்டியிருக்கும். இது எல்லாமே நடக்கும். ஐக்கிய நாடுகள் சபையில அதை உருவாக்குறப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 50 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு. 1945
வச்சுக்கலாம். அப்ப 2ஆம் உலகப் போர் முடியுது. ஜெயிச்ச நாடுலாம் ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. 50 நாடு உறுப்பு நாடுகளா இருக்கு. அப்ப இருந்த நிலைமை வேற. இப்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்ப இந்த 4 மடங்கு அதிகமாயிருக்குன்னா அதே மாதிரி நிலைமை இப்ப இல்ல. பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட தீர்வுகள் கிடைக்காம போகுது. அதனால சீர்திருத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கார். ஒரு ஒரு வருத்தமான விஷயம் மறுபடியும், முன்னாள் மக்களவை சபாநாயகர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் ஜோஷி அவர் காலமாயிருக்கார். இன்னொரு நல்ல செய்தி நம்ம பக்கத்து நாட்டுல இருந்து வர்றதுன்னு சொன்னா, பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம், அங்க மரியம் நவாஸ் அப்படிங்கிற ஒரு பெண் முதல்வராக போறாங்க. அது அந்த மாநிலத்துல இப்பதான் முதன்முறையாக ஒரு பெண் முதலமைச்சரா ஆக போறாங்க. இவங்க முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடைய மகன்கிறது இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு. ஓகேயா? மறுபடி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட நாளைக்கு பார்ப்போம்.